சண்டையோட 132 நாள். லட்சுமி அக்கா கணக்குப்படி சர்ன்னு அப்படியே பின்னாடி போனா 132 நாளைக்கு முன்னாடி அந்த நாள்ல லட்சுமி அக்கா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போ கன்ஃபார்மா ஹாஸ்பிடல்ல தான. ஹாஸ்பிடல்ல பாத்தியா வெற்றி ஊம கொட்டா மாதிரி ஹாஸ்பிடல்ல. அப்ப நான் 15 நாள் ஹாஸ்பிடல்ல இருந்தேன். நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை அவன் கோயிலுக்கு போவான். நீ அங்க அவனை சந்திச்சு பேசு. சரிம்மா. என்ன லட்சுமி படிச்சவ தானே? டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது என்ன சொன்னாரு? வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? நல்லா புத்தி சொல்றா. இந்த வீட்ல என்ன கவனிக்க ஆளே இல்ல. குடும்பமா சேர்ந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? இருக்கும். சத்தம் கேக்குதா? பாத்து போ லட்சுமி. உன்னை எந்த வெயிட்டையும் தூக்குவானா டாக்டர் சொல்லிருக்காருல, அப்புறம் ஏன் தூக்குன? இப்படி பண்ற? தேனு அடிபட்டுச்சா? இல்ல அத்தை. தங்கவேலு, டேய் முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா. இல்ல இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கைய ஊனிக்கிட்டேன். ஒண்ணு மெதுவா பாத்து எழுந்துமா. பாத்து எந்திரி. பாத்து தேனு. ஐயோ என்னக்கா நீங்க பாத்து வரக்கூடாதா? அக்கா இப்பதான் லட்சுமி அக்காக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் அதே தப்பு பண்றீங்களே. அண்ணே அண்ணிய கவனமா பாத்துக்கங்க. அண்ணி நீங்களும் லட்சுமி ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு கடுக்க ஒண்ணு ஆயிட போகுது. சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா வலிக்குதாக்கா? தங்கவேல அம்மா இவ்வளவு ரூம் கூட்டிட்டு போய் படுக்க வச்சு தைல ஏதாவது தேய்ச்சி உள்ள கூட்டிட்டு போங்க. பாத்துக்கா ரெஸ்ட் எடுங்க அண்ணி. பாத்து பத்திரமா கூடி. ஓ சரி தூக்கல. இப்படி பண்ற? நீ போய் பூ எடுத்துட்டு வா போ. பாத்து டாக்டர் வெயிட் தூக்க வேணாம். மெதுவா கால கொஞ்சம் பொறுத்துக்கமா. எல்லாம் தோசை நீங்க போ. சரி போங்கடா. பாத்து பாத்து. சன்னிதானத்துல தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அத நம்பி கட்டுறேன். அம்மா என் புருஷனுக்கு என் மேல கோபம் இருக்கு. அத நீ தீர்த்து வைப்ப நான் நம்புறேன். உன் சக்தி எனக்கு தெரியுமா?
இதே கோயிலுக்கு என் புருஷனும் வருவார்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட என் மனசை புரிய வைக்க வேண்டியது உன் கடமை. பதினாறு வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராமர் அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் நடக்குது. காடு மேடுன்னு அலைஞ்சு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுதுன்னு சீதை நினைச்சா. ஆனா யாரோ சொன்ன ஒரு வார்த்தை திரும்ப ராமனையும் சீதையும் பிரிச்சிருச்சு. தெய்வத்துல ஆரம்பிச்சு மனுஷன் வரைக்கும் பொண்டாட்டிய சந்தேகப்படுறது பொது வியாதி போல இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பேசி தீர்க்க முடியும்னு நம்புற உலகத்துல என் புருஷன் நான் பேசுறதுக்கு ஒரு 2 வார்த்தை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. நான் சொன்னதெல்லாம் உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா? நீங்க நான் அவமானப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்க. இந்த கோவில் இங்க வச்சு நான் சொல்ற வார்த்தையில பொய் இருக்காதுன்னு என்ன நம்புங்க. தீர்ப்பை எழுதிட்டு வழக்கு விசாரிக்கிற மாதிரி என் மேல தப்பானவன முத்திர குத்திட்டு நடந்த சம்பவத்தை அதோட தொடர்பு படுத்தி பாக்காதீங்க. உங்க சந்தேகத்துக்குள்ள நான் பதில் சொல்றேன். இவ சொல்ற மாதிரி நடந்திருக்கலாமோன்னு ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி காதல் இருக்குங்க. அதனாலதான் உங்களால என்ன முழுசா தூக்கி எறிய முடியல. அதே காதல் தாங்க உங்ககிட்ட என்ன இப்படி கெஞ்ச வைக்குது. என் மேல தப்பு இல்ல, அவரா உணர்ந்து வரட்டும்னு பிடிவாதம் பிடிக்காம இறங்கி வந்து பேச வைக்குது. நாளைக்கு செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? முதல்ல நீங்க போங்கன்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்புனதுதான். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருக்கணும். அப்புறம் அவகிட்ட பச்சை கலர் இருந்துச்சா? இருந்துச்சே. இங்க என்ன நடக்குது? உனக்கு கொஞ்சம் புடவை வாங்கினேன். எதுக்கு இப்போ அனாவசியமா போடவேலாம்? உன் புடவையெல்லாம் நான் தானே எரிச்சேன். எரிச்சதுக்கு இதெல்லாம் பரிகாரமா? அப்படிதான் வச்சுக்கோயேன். அப்படின்னா நீங்க இன்னும் எதையுமே மறக்கல. நீ மறக்கலாம் லட்சுமி. தப்பு செஞ்சது நான் தானே, நான் எப்படி மறக்க முடியும்? அப்போ இதுவும் உங்க ஞாபகத்துல இருக்குல்ல? இதுல சைன் பண்ணிடு, எல்லாம் முடிஞ்சிடும். என்னது? டைவர்ஸ் பேப்பர்ஸ். இது எங்க இருந்துச்சு? காலையில ரூம கிளீன் பண்ணும்போது கிடைச்சது. இப்ப வேணா நான் சைன் பண்ணி கொடுக்கட்டா? இனிமே விளையாட்டு
டாக்டர் கூட அப்படி சொல்லாத லட்சுமி. வெற்றி, சாரி. இது பாருங்க, தெரியாம விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இப்ப பேச போறீங்களா இல்லையா? அப்ப நான் உங்க பொண்ணு கிட்ட சொல்லிடுவேன். குட்டி, உங்க அப்பா திடீர்னு சோகமாயிட்டாரா? என்ன பண்ணட்டும்? அடிப்பாவி, உங்க அப்பாவை விட கேடியா இருக்க. என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொல்றான்? அவ சொல்றா மொத்த ஆம்பளைங்களோட கோவமும் ஒரு மொத்தத்துல சரியா போயிடும்னு சொல்றா. இப்ப முத்தம் நான் கொடுக்கணுமா இல்ல நீ கொடுப்பியா? அதான் இப்ப சமாதானம் ஆயிட்டீங்கல்ல, இனிமே எதுக்கு மொத்தம் தரணும்? இது ரொம்ப அநியாயம். நான் இன்னும் சமாதானம் ஆகல. உங்க ரொமான்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். உட்காருங்க. என்ன விஷயம்? நாளைக்கு நம்ம மாமாவோட 60வது பர்த்டே. எப்பவும் போல கொண்டாடிடுவோம். இந்த வருஷம் ஸ்பெஷல் இருக்குங்க. மாமாவுக்கு இது 60வது பர்த்டே. அப்ப மாமாவுக்கும் அத்தைக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணோம்ல, அதுவும் கிராண்டா பண்ணணும். நிச்சயமா பண்ணிடுவோம். இந்த ஐடியா சொன்ன உனக்கு ஏதாவது பண்ணணுமே. கைவசம் என்கிட்ட இருக்கிறது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? லக்ஷ்மி, சும்மா இருந்த என்ன நீதான் முத்தம் கித்தன்னு பேசி உசு பேத்துன. இப்ப ஏமாத்துறது சரியில்லை. ஏமாத்தினா என்ன பண்ணுவீங்களா? துரத்தி புடிச்சு எனக்கு வேண்டியது வாங்காம விட மாட்டேன். வெற்றி, ஏய், அது இப்படி கொடு. ஹை, இனியா குட்டி, வாங்க 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 வாங்க. ஆமா நீங்க உட்காருங்க உட்காருங்க. சோ கியூட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அத்தை வீட்டுக்கு போறோம்னு சொன்னதும் உடனே ஓடி வந்துட்டா. அப்புறம் இந்து, எனக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன்மா. சொல்லுங்கண்ணே. இனியாவோட ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல இனியாவும் கலந்துக்க போறா. ஓஹோ, அதுக்கு நீ தான் ட்ரெஸ் பண்ணி விடணும். ஐயோ, நானா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணே. அத்தை நீதான் அத்தைக்கு இதெல்லாம் தெரியாதுமா. இதுல எங்க அம்மா தான் எக்ஸ்பர்ட். இந்த 4 அக்கா தங்கச்சிங்களே எங்க அம்மா தான் ரெடி பண்ணி விடுவாங்க. நீ அவங்க கிட்ட ரெடி ஆயிக்கோ, உன்னை சூப்பரா ரெடி பண்ணி விடுவாங்க. நீ வாடி செல்லம், நான் அழகா ட்ரெஸ் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஓகே, இந்தாங்கம்மா, இந்தாங்க. வா 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 வா. அத்தை, நான் என்ன மாதிரி வேஷம் போட போறேன்னு தெரியுமா? என்ன வேஷம்? சொல்ல மாட்டேனே. சொல்லாது என்ன? வா வா, நான் போட்டு விடுறேன். அம்மா இந்து, திருவ போய் பாத்தியா? அவ என்னமா சொன்னா? என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லிதான் தெரியணுமாண்ணே. புரியுதுமா. இந்து, இங்க பாரு இனியாவ. அத்தை, அத்தை, அண்ணே, அப்படியே அத்தை மாதிரியே இருக்கால? ஆமாமா, நீதான் எனக்கு அத்தை. நான் ஏன் மாமியார சொன்னேன். அத்தை, நீங்க மட்டும் இருந்திருந்தா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு தெரு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருக்க மாட்டாரு. என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை கேட்டிருப்பீங்க. எனக்காக நீங்க பேசிருப்பீங்க. தெருவுடனே சந்தோஷமா இருந்திருப்பேன். நீங்க இல்லாத குறை இப்பதான் எனக்கு தெரியுது அத்தை. என் கஷ்டத்துல நீங்க பக்கத்துல இருக்கணும் இல்லையா? என்னை விட்டு ஏன் போனீங்க? அம்மா. ஏய் இந்து, ஏய் இந்து, என்ன இது? குழந்தைகிட்ட போய் புலம்பிட்டு இருக்க?
விடுங்க பாட்டி. அத்தையோட கஷ்டத்தெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். நீ எப்படிமா தீப்ப? நான் தான் அத்தையோட மாமியார். நான் தீர்க்க மாட்டேனா? அத்தை ஒன்னும் கவலைப்படாதீங்க. திருமாமாவே வந்து உங்களை கூட்டிட்டு போற மாதிரி நான் பண்றேன். செய்யறியோ இல்லையோ, நீ சொன்னதே எனக்கு போதும் செல்லம். மனசு நிறைஞ்சிருக்கு. அத்தை முத்தம் கொடுத்த மேக்கப் எல்லாம் கலைச்சிடாதீங்க. ஸ்கூலுக்கு நேரமாவது நான் கிளம்பட்டுமா? சரி, பாத்து போயிட்டு வா. காம்படிஷன்ல வின் பண்ணணும், சரியா? இந்து கோயில்ல திரு உங்ககிட்ட என்னம்மா சொன்னா? இருப்பா, என் மருமக கிட்ட நான் கேக்குறேன். இந்து, என் புள்ள என்னமா சொன்னா சொல்லு. நான் வந்ததுனால கோவில் தீட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னா நேரம் வரும்போது உனக்கே புரியும். இப்ப நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. காம்படிஷன்ல ஜெயிக்கணும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. தேங்க்யூ பாட்டி. பரவாயில்லடா. டாடா. அப்பா போலாமா? போலாமா? சரி இந்து, நான் கிளம்புறேன். என்னாலதான் பாவம் நீ திருகிட்ட திட்டு வாங்கிட்ட. நீங்க நல்ல நோக்கத்துல சொன்னீங்க, விடுங்கண்ணே. சரி, பாப்பா கூட்டிட்டு போங்க. சரிம்மா. பாய். பாய் செல்லம். வாங்கண்ணே. இந்த பக்கம் வெற்றி. இது ஓகேவா? போதுண்டா போதுண்டா போதுண்டா. இன்னும் கொஞ்சம். என்னங்க? அவ்வளவுதான். கட்டி. என்னங்க? ஏய், எதுக்கு இந்த அடிக்கிற? பக்கம் சரியா இல்ல பாருங்க, இழுத்து கட்டுங்க. இரு வர. நல்லா இழுத்து கட்டுங்க. நீ என்ன வெற்றி அந்த நல்லா பக்கம் தானே பண்ணிட்டு இருக்க? கட்டிருக்கோம். நல்லா இழுத்து கட்டு. என்ன நல்லா இங்க பாரு, கட்டிருக்கீங்க? எல்லாம் நான் ஒழுங்கா பார்த்து சரியா தான் இருக்கான்னு சொல்றேன். நல்லா கட்டுங்க. தள்ளாதடி. சரியா கட்டுங்க. இவ ஒருத்திடா. அண்ணி, ஏன் அவசரப்படுறீங்க? சொல்றது ஈஸி, பண்றது கஷ்டம். அப்படியா? அப்படின்னா நீ விட்டு நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஒரு வேலை சொன்னா 9 காரணம் சொல்றது. அனுஷ்கா, 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 இவளு அடி அனுஷ்கா. ஐயோ இவளு. அண்ணி அண்ணி விடுங்க, உங்களால எல்லாமே முடியும். நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு இது நல்லாதான் இருக்கு. சரி, இந்த பூவை கட்டுங்க. துரை இறங்க மாட்டீங்களோ? இறங்கி கீழே வாங்க. ஐயா, தனியா சொன்ன இவருக்கு புடிங்க. அனுஷ்கா, அனுஷ்கா, இதோ வந்துட்டேங்க. என்னங்க? அடி பாவி, இவ்ளோ நேரம் நான் கரடியா கத்துனேன். காதுல விழாத மாதிரி இருந்தா இப்ப புருஷன் கூப்பிட்டு பொசுக்கன் ஓடுறா. இந்த பலூன்லாம் ஊதி கட்டு, ஓகேவா? நான் சமையல் வேலைக்கு ஆள் வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு வரேன். என்னங்க என்னங்க, சமையல்காரங்களாம் வந்திருப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இந்த பலூன்லாம் ஊதலாம். பாரு, எனக்கு ஐடியா கொடுக்காத, நான் சொன்னதை மட்டும் செய். இருடா இருடா இருடா, முதல்ல இதை மேல போட்டலாம். என்னன்னு பலூன சின்ன குழந்தைங்க மாதிரி ஊதி ஊதி வெடிச்சுக்கிட்டு இருக்க? அட போங்கக்கா, என் வாழ்க்கையே இப்படிதான் இருக்கு. அவர் ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் ஆசையா ஓடி வரேன். ஆனா அவர் எனக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு விலகி போயிடுறாரு. அங்க பாருங்க, தனத்தையும் கதிரையும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் கண்ணுக்குள்ள ஒருத்தர் என்ன பாக்குறாங்க தெரியுமா? என்ன பாக்குறாங்க? அவங்களோட 60ஆம் கல்யாணத்தை. நானு இந்த கல்யாணத்திலேயே தாலி கட்டினதை தவிர வேற எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. உங்ககிட்ட இப்ப சக்தி நல்லா தானே பேசிட்டு இருக்கான். உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காரு.
அவ்வளவுதான். அது பத்தாதா? அப்படியே பேசி பேசி உன் மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதானே? ஏற்கனவே ஒரு தடவை அப்படி தப்பு கணக்கு போட்டுதான் அவரை நெருங்கினேன். நான் உன்கிட்ட பேசுறதுனால உன்னை பொண்டாட்டி ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு முழுக்க நான் அழுதேன். திரும்ப அதே தப்பு பண்ணி அவர் பேசுறது நிப்பாட்டிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். நீ எதையும் யோசிக்காத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரியா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு இருக்காத. இந்த சந்தோஷமான நாள்ல சக்தியோட மனசும் மாறும். எல்லாரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஜோடியா நிக்கும் போது அவனுக்கும் அந்த நினைப்பு வரும்ல. வருமாக்கா? வரலன்னா வர வைக்கலாம். சரி வா போலாம். எங்க? கல்யாண பொண்ணு பேர் ரெடி பண்ண வேணாமா? வா.